ராமேணாபிகதா நிசாச்சர சமூஹு ராமாய தஸ்மை நமஹ. ராமாத்நாஸ்தி பராயணம் பரதரம் ராமஸ்ய தாசோஸ்மியகம். ராமே சித்தலய சதா பவதுமே பௌராம பாமுத்தர. இது ஒரு அழகான ஸ்லோகம். ராமனை பலவிதங்களிலும் வணங்கும் ஸ்லோகம். ராமனே அரசன். தன்னுடைய பிரஜைகள் அனைவரையும் பக்தர்களாய் அவர்களை எப்போதும் காக்கும் உறுதி பூண்டிருப்பவன். ராமனை நாம் கும்பகோணம், திருவாரூர், நன்னிலம் ஆகியவரிடத்துக்கு பக்கத்திலே இருப்பும் கோயில்களுக்கெல்லாம் போய் சேவித்து வருகிறோம். நடுவே ஒரு வாரம் மட்டும் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே சென்றிருந்தோம். தற்போது உங்களோடு சேர்ந்து அனைவருமாய் மறுபடியும் கும்பகோணம், நன்னிலம் அருகிலே வந்துள்ளோம். ஆவணம் பருத்தியூர் கோதண்டராமருடைய சன்னிதானம். பருத்தியூர் ஸ்ரீ கிருஷ்ண சாஸ்திரிகளுக்காக பெருமான் தரிசனம் கொடுத்து அவராலேயே எழுந்துருள பண்ணப்பட்டவர். பருத்தியின்றி, ஆடையின்றி நாம் ஆறும் மானத்தை மறைக்க முடியாது. ராமன் அபிமானம் இல்லாதவன், துரபிமானம் இல்லாதவன், ஆனால் ஆச்சாரியர்களிடத்திலே அபிமானம் மிக்கவன். ஆக ராமனுடைய மானம் நம்முடைய மானம். துர்மானம் கூடாது, ஆனால் சாத்விகமான அபிமானம் கூடும். இந்த மானத்தை எல்லாம் காத்து கொடுக்கக்கூடியது ஆடைதானே. அவ்வாடையே கொடுக்கும் பருத்தியூர். இங்கே இருக்கும் கோதண்டராம சுவாமி கோயில். கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் செல்லும் பாதையில் குடவாசலிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அழகான சிறு கிராமம் பருத்தியூர். இங்கே கோதண்டராமர் எழுந்தருளி உள்ளார். வரதராஜ பெருமான், ஆச்சரியமான வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர், இப்படி பலரையும் திருமூர்த்திகளை சேவிக்க போகிறோம். முதலில் ஊரை சேவிப்போம். ராமன் எழுந்தருளி இருக்கும் ஊர் என்பது தெளிவாக புரிகிறது. இவ்வூருக்கும் மைசூர் மகாராஜாவுக்கும் தொடர்பு உள்ளது. புஷ்கரணி, கோதண்டராம தீர்த்தம், மேலக்குளம் என்று சொல்லுகிறார்கள். குடமுருட்டி ஆறு அனைவரும் அறிந்த நதி. அந்த ஆற்றங்கரையிலேயே கோதண்டராமரின் கோயில் உள்ளது. யாருக்கு எந்த கிரகத்தால் தோஷம் ஏற்பட்டாலும், சனி பகவான் பீடித்தாலும், இப்படி எல்லா தோஷங்களையும் போக்க வல்லவன் இவ்விராமன். கோயிலுக்குள்ளே நுழைகிறோம். ரொம்ப ஆச்சரியமான விமானம், பெருமானுடைய விமானம். முன்னால் நாம் விழுந்து வணங்குவதற்காக துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்தில் வணங்கிவிட்டு அருகிருக்கும் பலிபீடத்தை சேவித்துக் கொண்டு பிராகாரத்தை வலம் வருகிறோம். சிறு கோயிலாக இருப்பினும் அழகாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது. பெருமான்களை எல்லாம் சேவிக்க போவதற்கு முன் அயோத்தியா காண்டத்தில் 78வது சர்க்கத்தில் உள்ளோம். சத்ருகனன் ஷடக்கென கூனியை கண்டான்.